தாய் வீடு ஏப்ரல் 2023. கேரளாவில் சில நாட்கள். எழுதியவர் சி. நட்குணலிங்கம். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. கேரளம் ஆங்கிலத்தில் கேரளா என்று அழைக்கப்படுகின்றது. இது இந்தியாவின் தென் மாநிலங்களில் ஒன்று. கேரளம் கிழக்கில் தமிழ்நாட்டையும் வடக்கில் கர்நாடகத்தையும் மேற்கில் அரபிக்கடலையும் கொண்டுள்ளது. மலையாளம் கேரளாவின் முதன்மையான மொழி. தமிழ் பேசுவோரும் உள்ளனர். இதன் பரப்பளவு 38,852 சதுர கிலோமீட்டர் ஆகும். திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கொச்சி, கோட்டயம், திருச்சூர் இங்குள்ள முக்கிய நகரங்களாகும். இது 14 மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. 1956 நவம்பர் 1 இம்மாநிலம் நிறுவப்பட்ட நாளாகும். இதன் தலைநகரம் திருவனந்தபுரம். மிகப்பெரிய நகரமும் இதுவே. கேரளா என்ற சொல் தமிழ் சொல்லான சேரளம் அல்லது சேரநாடு என்பதிலிருந்து தோன்றியது என்பது அறிஞர்களின் கருத்து. 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகரின் கல்வெட்டில் கேரளா கேரளபுத்திரர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமானிய வணிகரான பெரிபுலூஸின் நில வரைபடத்தில் இன்றைய கேரள பகுதியை சேரபுத்ரா என்று குறிப்பிடுகின்றார். கேரள மக்கள் மலையாளிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்பவர்கள் என்பது அதன் பொருளாகும். பரசுராமரின் கோடரி கடலை பிளந்ததால் தோன்றிய நாடு கேரளம் என்பது புராணக்கதை. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என ஐரோப்பியர் கேரளத்தில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். 1947 அளவில் கேரளம் திருவிதாங்கூர், கொச்சி மற்றும் மலபார் என 3 சமஸ்தானங்களாக இருந்தது. 1956 மலபார் சீரமைப்பு சட்டத்தின்படி இம்3 சமஸ்தானங்களும் இணைக்கப்பட்டு 1956 இன்றைய கேரளம் உதயமானது. ஏப்ரல் 5, 1957 ஜனநாயக முறைப்படி ஆசியாவிலேயே முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் மாநிலம் கேரளாவாகும். காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலைப்புறம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, ஆலப்புழா, கோட்டயம், பத்தனம்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம் என 14 மாவட்டங்களாக கேரளா பிரிக்கப்பட்டுள்ளன. கேரளத்தில் 63 வட்டங்களும் 1634 வருவாய் ஊராட்சிகளும் 978 ஊராட்சிகளும் 5 நகராட்சிகளும் உள்ளன. 20 மக்களவை தொகுதிகளாக உள்ளன. கேரள சட்டமன்றத்திற்காக கேரளத்தை 140 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இங்கு இந்து சமயத்தவர் 54.73%, இஸ்லாமியர் 26.56%, கிறிஸ்தவர் 18.38%, சீக்கியர் 0.01%, சமண சமயம் 0.01%, பௌத்தம் 0.01% உள்ளனர். இந்திய மாநிலங்களில் எழுத்தறிவு கூடிய மாநிலம் இதுவாகும். ஏறக்குறைய கல்வி அறிவு 93.91% ஆகும். பெண்களின் படிப்பறிவு வீதத்தை விட ஆண்களின் படிப்பறிவு வீதம் கூட. மக்கள் தொகை 34.8 மில்லியன். பாலின விகிதம் ஏறக்குறைய 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களாகும். மக்கள் தொகை அடர்த்தி ஏறக்குறைய சதுர கிலோமீட்டருக்கு 860 பேர். கேரளாவின் பரப்பளவு 38,852 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆட்சி மொழியுடன் தமிழ், கன்னடம், உருது, கொங்கணி மொழியும் உள்ளன. கதகளி, மோகினியாட்டம், தெய்யம், துள்ளல், குடியாட்டம் என்பன கேரளத்தின் நாட்டிய வகைகளாகும். செண்டை மேளம் புகழ் பெற்றது. ஓணம், விசு முக்கிய பண்டிகைகளாகும். கிறிஸ்மஸ், ரமலான் பெருநாள், திருச்சூர் பூரம் திருவிழா, மகர விளக்கு திருவிழா, மகம் திருவிழா ஆகிய விழாக்கள் நடைபெறுகின்றன. கதகளி நடன வடிவத்தின் பிறப்பிடம் கேரளாவாகும். கேரள மாநில பறவை மலை இருவாட்சி. மாநில பழம் பலாப்பழம். பலாப்பழம் இங்கு அதிகம் விளைகிறது. மாநில விலங்கு யானை. மாநில பறவை கிரேட் கார்ன்பில். மாநில மலர் கன்னிக்கோனா. மாநில மரம் தென்னை. இங்குள்ள நெய்யாறு, பம்பை, பெரியாறு, சித்தாறு என்பன முக்கிய ஆறுகளாகும். விவசாயம் முக்கிய தொழில். பணப்பயிர் உற்பத்தி, கைத்தறி, கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் சிறப்பாக நடைபெறுகின்றன. கேரளாவின் சிறப்புகளாக ஆயுர்வேதம், படகு வீடு, கேரள உணவு, விழாக்கள்,
சுற்றுலா தலங்கள், மலைகள், காயல்கள், கடற்கரைகள், வன உயிர்கள், நீர்வீழ்ச்சிகள் ஆகிய இயற்கையின் பரிசுகளை அதிகம் கொண்ட நாடு. கேரளா என்றாலும் சுற்றுலா என்றாலும் ஒன்றுதான். தேக்கடி, பெரியார் தேசிய பூங்கா, மூனார், வயநாடு, ஆலப்புழா, கொச்சி, கொல்லம், கோவளம், குமரகம், பூவார் பீச், ஆத்திரப்பாலி நீர்வீழ்ச்சி, மலையாட்டூர் தேவாலயம், வல்லார்பாடம் தேவாலயம், புனலூர் தொங்கு பாலம் என்பன பிரதான சுற்றுலா தலங்களாகும். பிரமாண்டமான மலைகள், அழகிய நீர்நிலைகளின் கரங்களில் இருக்கிறது கேரள பூமி. அழகிய மற்றும் அரிதான தாவர மற்றும் விலங்குகளின் புகலிடமாக கேரளாவில் பல பிரபலமான வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. 14 வனவிலங்கு சரணாலயங்களும் 2 புலிகள் காப்பகங்களும் உள்ளன. இந்திய சோம்பல் கரடி, சிங்கவால் குரங்கு, இந்திய காட்டெருமை, வங்கப்புலி, நீலகிரி வரையாடு முதலியனவும் 6 தேசிய பூங்காக்களும் கேரளாவில் உள்ளன. சைலண்ட் வேலி தேசிய பூங்கா, பாலக்காடு பெரியார் புலிகள் சரணாலயம், தேக்கடி குமரகம் பறவைகள் சரணாலயம், ஆரளம் வனவிலங்கு சரணாலயம், பரம்பிக்குளம் காட்டுயிர் சரணாலயம், இடுக்கி வனவிலங்கு சரணாலயம், இரவிக்குளம் தேசிய பூங்கா, கடலூண்டி பறவைகள் சரணாலயம், சின்னாறு வனவிலங்கு சரணாலயம், இடுக்கி சிம்மினி வனவிலங்கு சரணாலயம், சூளன்னூர் மயில்கள் சரணாலயம், பாலக்காடு செந்தூர்ணி வனவிலங்கு சரணாலயம், கொல்லம் தட்டேக்காடு பறவைகள் சரணாலயம், ஏர்ணாகுளம் குதிரை மாளிகை, குமுளி அருவி, இவை தவிர சபரிமலை ஆற்றுக்கால் பகவதி கோவில், சோட்டானிக்கரை பகவதி கோவில், ஐயப்பன் கோவில்கள், மீன்குளத்தி பகவதி கோவில், குருவாயூரப்பன் கோவில், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில், மங்களதேவி கண்ணகி கோயில் ஆகிய ஆன்மீக தலங்களும் உள்ளன. சுற்றுலா நாடுகளுள் கேரளாவும் பார்க்க வேண்டிய ஓரிடம். மூனார் மலைப்பிரதேசம், 3 ஆறுகள் ஒன்று சேரும் இடம். தமிழ்நாட்டு கலாசாரம் நிறைந்த இடம். பள்ளத்தாக்குகள், பசுமையான மலைகள், 8க்கு மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள், மைனாப்பாறை, தேயிலை தோட்டங்கள், யானை சவாரி, அருங்காட்சியகம் என்பன உள்ளன. கேரளா முதன்மையான ஹனிமூன் ஸ்தலமாகும். வயநாடு முக்கியமான சுற்றுலா தலம். இது பூலோக சொர்க்கம், வற்றாத அழகு கொட்டி கிடக்கும் இடம். இங்கு கூடிய பகுதி வனப்பகுதி. மேற்கு தொடர்ச்சியின் பசுமையான மலைகளுக்கிடையில் உள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழைக்காலம். இங்கு தங்குவதாயின் மரவீடுகள் உண்டு. கடல் மட்டத்திலிருந்து 2100 மீட்டர் உயரமான செம்பராசி சிகரம் உள்ளது. இங்கு செல்வதாயின் வழிகாட்டி தேவை. ஏறுவதற்கு பணம் அறவிடப்படும். மலைக்குடில்கள் உள்ளன. மனிதரின் மண்டையோடு போன்ற தலைப்பாறை உண்டு. மனித இதய வடிவில் ஒரு ஏரி உண்டு. மனித வாழ்க்கை வரலாற்றை அறியக்கூடிய பகுதிகள் உள்ளன. கோப்பி தோட்டமும் உண்டு. இங்கிருந்து காற்றில் மிதந்து வரும் நறுமணம் மனதை மயக்கும் சுற்றுலா தலங்கள் பல உள்ளது. திருவனந்தபுரம். மகாத்மா காந்தி இந்நகரத்தை என்றும் பசுமை மாறா நகரம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் பொதிந்துள்ள கண்ணூர் பிரதேசமானது இயற்கை எழில் தனித்தன்மை வாய்ந்த பாரம்பரிய கலாசார இயல்புகளை கொண்டது. சபரிமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்த்தியான காடுகள் நிரம்பிய பகுதியில் ஓடைகள் மற்றும் வளைந்து நெளிந்து ஓடும் பம்பா நதி ஆகிய அம்சங்களை கொண்டுள்ளது. தலைநகரான திருவனந்தபுரத்திற்கு அருகில் 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிரபலமான கடற்கரை சுற்றுலா தலம் கோவளமாகும். கோவளம் எனும் பெயருக்கு மலையாள மொழியில் தென்னந்தோப்பு என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடி கடற்கரை பகுதியில் அதிக தென்னந்தோப்புகள் உள்ளன. ஆலப்புழா கேரளா கடவுளின் சொந்த தேசம் என ஏன் அழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள செல்ல வேண்டிய இடம். படகு இல்லத்தில் ஓடைகளுக்கு நடுவே வீற்றிருக்கும் ரம்யமான பசுமை போர்த்த சோலை வழியாக இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டே ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்யும் போது ஏற்படும் அனுபவமும் இனிமையான மகிழ்ச்சியும் சொல்லி அடங்காது என நான் அனுபவித்தவன் என்ற வகையில் கூறுகின்றேன். கொச்சின் நவீனம் மற்றும் பாரம்பரியம் இரண்டுமே கலந்து காட்சியளிக்கும் இடம். ரசனையில் வேறுபட்ட ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று இங்கு உள்ளது. இங்கு விமான நிலையமும் உள்ளது. இங்குள்ள எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் சாப்பிட்ட பின்னர் சாப்பாடு ஜீரணிக்க கூடிய வகையில் கொறிப்புகளும் நீரும் தருவார்கள்.
உலகிலேயே 2வது பெரிய வில்லணை இடுக்கியில் உள்ளது. சொக்க வைக்கும் இயற்கை காட்சிகளை பின்னணியாக கொண்ட இடம். கொல்லம். கொல்லம் கண்டவர் இல்லம் திரும்பார் என்ற மலையாள பழமொழி. இந்த இடத்திற்கு விஜயம் செய்தால் அதன் கலாச்சாரம் மற்றும் செழிப்பில் சுற்றுலா பயணிகள் மயங்கி விடுவார்கள். கேரளாவின் மிக புகழ்பெற்ற சிற்பங்களில் ஒன்றாக திகழும் யஷி சிலை அற்புதமான கலைப்படைப்பாக போற்றப்படுகின்றது. கேரளாவின் புகழ்பெற்ற சிற்பிகளில் ஒருவரான கானை குஞ்சிராமன் 1969 புராண கதாபாத்திரமான யஷிக்கு சிலை வடிவம் கொடுத்தார். இச்சிலை 30 அடி உயரமான நிர்வாண சிலையாகும். இதை காண்பதற்காக மலம்புழா கார்டனுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்கிறார்கள். கேரளாவின் பிருந்தாவனம் என அழைக்கப்படும் மலம்புழா தோட்டம் இது இயற்கையின் அற்புதம், புதுமையின் அழகு. ஆடம்பரமான புல்வெளிகள், மலர் படுக்கைகள், நீரூற்றுகள், குளங்கள், ஓவியங்கள் சூழப்பட்ட இடம். இந்த தோட்டத்தில் மனித உழைப்பினால் உருவான கால்வாயில் படகு மூலம் இன்பமாக பொழுதை கழிக்கலாம். நன்றி.